இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உமது இரத்தத்தால் எங்களுக்கு கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டு உடைக்கப்படும் ஆண்டவரே, by cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ம், நம்மள அ- அற்புதமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு தியானிக்க கடவுள் அழைக்கின்றார். நீதிமொழிகள் 25வது அதிகாரத்தில் 2வது வசனம். ஆண்டவரை பற்றி இது ஒரு ஒரு செயல்படுகின்ற ஒரு முறை, மிக ஒரு முக்கியமான ஒரு முறை அவர் இங்க வெளிப்படுத்துகின்றார். நீதிமொழிகள் 25:2 வாசிக்கிறீங்களா? மறைபொருள் கடவுளுக்கு மாட்சியாம், ஆய்ந்தறிதல் அரசருக்கு பெருமையாம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். மறைபொருள், சில விஷயங்கள் மறைந்திருக்கின்ற சில விஷயங்கள் இருக்கு. ஆன்மீகமான சில விஷயங்கள் நமக்கு சின்ன வயசுல இருந்து நீங்க மூவொரு கடவுள், சில விஷயங்கள்லாம் மறைப்பொருளாவே நிற்கும். சில பேருக்குலாம் அந்த ஆன்மீகத்துல ஆளப்பட முடியாது. அதெல்லாம் ஒரு விசுவாச நம்பிக்கையின் ஒரு வரம் அப்படின்றது மட்டும் இல்ல. அது அவர் கடவுள் வெளிப்படுத்துகின்ற ஒரு ஆழத்துக்கு நம்ம கொண்டு செல்கின்ற ஒரு விஷயம். சரிங்களா? இத உங்களுக்கு நம்ம இன்னைக்கு இத ஆழமாக புரிந்து கொள்ள போறோம். முக்கியமா இந்த வசனத்தோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மறைப்பொருள் விஷயத்த உங்களுக்கு தெளிவா புரியும். எரேமியாவின் புத்தகம் 33ல 3வது வசனம். நான் என்ன கூகுள்கிட்ட அழையுங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்னு மட்டும் சொல்லாம, மறைந்திருக்கின்ற விஷயங்கள் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றார். எரேமியா 33:3 வாசிக்கிறீங்களா? என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவிசாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கிக் கூறுவேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆன்மீகமாக எல்லா விஷயங்களும் நமக்கு அது ஆழத்துல புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றது அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் நமக்கு அது விளங்காத மாதிரி இருக்கும். நமக்கு அது தெளிவுபடாத மாதிரியே இருக்கும். அது கடவுள் மறைத்து வைக்கணும் அப்படின்றது ஆசைப்பட்டு கிடையாது. சரிங்களா? அவர் எவ்வளோ பிரம்மாண்டமானவர், அவர் ஞானம் எவ்வளோ பெரியது அப்படின்ட்டு இருக்கிற ஒரு காரணமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏசாயா 48வது அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசிங்க அப்படின்னா ம், உங்களுக்கு புரியும். எப்படி அப்படின்றத நம்ம கீழ்ப்படியாமையோடு இருக்கும்போது, அவருக்கு முழுமையாக செவி சாய்க்காத போது, இந்த சில விஷயங்கள், ஆன்மீக சில விஷயங்கள் நமக்கு விளங்காத போல தடையாக இருக்கும். ம். ஏசாயா 48ல 6-8 வாசிக்கிறீங்களா? முன்பு நீ கேட்டாய், நீ கேட்டாய், இப்போது அவை அனைத்தையும் காண்கின்றாய். அவை குறித்து அறிவிக்க மாட்டாயோ? இது முதல் புதியவனத்தையும் அறியாத மறைபொருட்களையும் உனக்கு வெளிப்படுத்துவேன். பண்டைய காலத்தில் அல்ல, அவை இப்பொழுதுதான் உருவாக்கப்பட்டன. இதற்கு முன் அவை நிகழ்ந்ததில்லை. அவை பற்றி நீ கேள்விப்படவும் இல்லை. அவை பற்றி எனக்கு தெரியும் என நீ கூறவும் முடியாது. உண்மையில் நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை. முன்பிருந்தே உன் செவிகள் திறந்திருக்கவில்லை. ஏனெனில் நீ ஏமாற்று போர்வழி. கருப்பையிலிருந்தே கலகக்காரன் என்ற பெயர் பெற்றவன். இதை நான் உறுதியாய் அறிவேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அடிக்கடி நான் ஜெபிக்கும் போது கவனிச்சிருப்பீங்க, ஆண்டவரே செவிகளை திறங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த கலகக்காரன் ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்காத போது, அவர் கீழ்ப்படியாத இருக்கும்போது, இந்த மறை உண்மைகள் நமக்கு ஆழத்துல புரிந்து கொள்ள முடியாது. அது சில நேரத்தை விளக்குனாலும், நம்ம அதை புரிகிற மாதிரி சொன்னாலுமே சரி, அறிவு வரைக்கும் போகும், உள்ளத்துல இறங்காது. ஆழத்துல அதை புரிந்து கொள்ள முடியாது. சரிங்களா? இது இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா, இணைச்சட்ட நூல் 29வது அதிகாரத்துல 29வது வசனம், இணைச்சட்ட நூல் 29ல 29. இந்த மாதிரி மறைப்பொருட்கள் ஆண்டவருது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான், ஆண்டவருக்கு முழுமையாக செவி சாய்த்து அவருக்கு முழுமையாக கீழ்ப்படுகின்றவர்களுக்கு தான் இது முழுமையாக ஆழத்துல வெளிப்படுத்தப்படும். நீ இணைச்சட்ட நூல் 29ல 29 வாசிக்கிறீங்களா? எனவே
மறைவானவை நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியவை. வெளிப்படுத்தப்பட்டவையோ இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிக்குமாறு நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவை. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த மறைந்திருக்கின்ற விஷயங்கள் கடவுள் அப்படின்னு எதுக்காக இந்த மாதிரி மறைத்து வச்சிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விஷயங்கள் எளிதாக நம்ம கொடுத்துட மாட்டோம். இப்போ உங்க வீட்டுல வந்து உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு நீங்க புதுசா வாங்கின காரை உட்கார வைக்க மாட்டீங்க. அதுக்கான ஒரு வளர்ச்சி இருக்கும். சில விஷயங்கள் அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வளர்ச்சிக்கு அப்புறம் தான் வந்து சில விஷயங்கள் கொடுப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து 10 கோடி ரூபா காசு வருது, அதை எடுத்து அப்படியே குழந்தைக்கு கொடுக்க மாட்டீங்க. அதுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு. கீழ்ப்படியும் போது அந்த அந்த காசை வந்து ஞானத்தோட பயன்படுத்தக்கூடிய ஒரு காலம் வரும்போது நீங்க அதை கொடுப்பீங்க. சரி, இவன் இதை வந்து அழிச்சிட மாட்டான், ஊதாரியாக இருக்க மாட்டான் அப்படின்னு தெரியும் போது அதை கொடுப்பீங்க. அதே மாதிரி பல விஷயங்கள் ஆண்டவருடைய மறை உண்மைகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. மறைந்திருக்கிற சில விஷயங்கள் இதை பத்தி நம்ம ஆழமாக இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? அதுக்கு எடுத்துக்காட்டெல்லாம் நான் வந்து சொல்லுவேன், உங்களுக்கு புரியும் இது தெளிவாக. நீதிமொழிகள் 25வது அதிகாரத்துல 2வது வசனத்தை நம்ம தியானித்துக்கிட்டு இருக்கிறோம். முதல் பகுதி, கடவுள் இதை மறைத்து வைத்திருக்கிற பல உண்மைகள் இருக்கு, ஆன்மீக உண்மைகள் இருக்கு. ஆன்மீக உண்மைகள் இது தேடுவது அப்படின்றது நம்மளுடைய ஒரு வேலை. நீதிமொழிகள் 25ல 2வது வசனம் திரும்ப வாசிக்கிறீங்க. 2வது பகுதி மட்டும் நல்லா கவனிங்க. வாசிக்கிறீங்களா? மறைபொருள் கடவுளுக்கு மாட்சியாம், ஆய்ந்தறிதல் அரசருக்கு பெருமையாம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆய்ந்து அறிவது அப்படின்றது அரசருக்கு பெருமை. நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து இந்த அரசராக ஆண்டவர் பார்க்கிறாரு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் எடுத்து வாசிச்சு பாருங்க. அரச குலமாக நம்ம ஒவ்வொருத்தருமே இருக்கணும். அரச குலத்தின் ஒரு பங்காக இருக்கணும். 1 பேதுரு 2:9 வாசிக்கிறீங்களா? 1 பேதுரு 2. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்து உள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பதே உங்கள் பணி. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இது வந்து உங்களுக்கு தெரியவே கூடாதுன்றதுக்காக கிடையாது. அந்த வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி, உங்களுக்கு இதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஆன்மீக வளர்ச்சி வரவில்லை அப்படின்ற ஒரு உண்மையும் இருக்கு. அந்த முழுமையான அந்த ஒரு கீழ்ப்படிதல் வரல அப்படின்றது இருக்கு. ஆனா அதுக்கான ஒரு ஆர்வம் நமக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. சரிங்களா? நம்ம சில விஷயங்கள் நம்ம தியானிச்சிருப்போம். மூவொரு கடவுளை பத்தி நீங்க தியானிச்சிருப்பீங்க. சில பேருக்கு அதாவது அதுக்காக எல்லாருக்கும் அது வந்து சில பேருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தாலும் சில மறை உண்மைகள் முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது கிடையாது. இன்னும் ஆழமாக அவர் வெளிப்படுத்துவார். இன்னும் ஆழமாக அவர் வெளிப்படுத்துவார். சரிங்களா? இதை பத்தி நம்ம இன்னும் தெளிவாக அதை புரிஞ்சுக்குவோம். எரேமியா 33:3வது வசனத்தை வைத்து இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது தெளிவா புரியும். எரேமியா 33:3 வாசிக்கிறீங்களா? என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவிசாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை பொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அது வந்து உங்களுக்கு முதல்ல என்னிடம் என்னை அழைத்திரு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன் அப்படின்றது நம்ம சில விஷயங்களுக்கு நம்ம கடவுளை அழைக்கிறோம். சில விஷயங்கள் அது நம்ம கேட்கிற விஷயங்களுக்கு அவர் வந்து வெளிப்படுத்துவாருன்றது உண்மை. ஆனா இந்த வசனம் தான் நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். அறிந்திடாத மாபெரும் விஷயங்களை அவர் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது ஒரு பெரிய விஷயங்கள், சாதாரண விஷயங்கள் அப்படின்றது கிடையாது. இந்த மாபெரும் விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து அதை தியானிப்போம்.
ஆனா அந்த மாபெரும் விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்வத்தோட கடவுள்கிட்ட அந்த அளவுக்கு நம்ம கேட்கறது கிடையாது. இந்த தேவைகள், நம்ம தேவைகள், நம்ம குறைவுகள், நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நம்ம சிந்திக்கிறோம். அதனாலேயே கடவுளோட ஒரு ஆழமான உறவுக்கு வருவது கிடையாது. யாருக்கெல்லாம் இந்த மறைந்திருக்கின்ற பிரம்மாண்டமான விஷயங்கள், பெரிய பெரிய விஷயங்கள் கடவுள் வெளிப்படுத்துறாரோ, அவங்க தான் உண்மையான ஒரு ஆழமான உறவுக்கு வருகின்றவர்கள். நம்ம தேவைகளை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு போறவங்க ஆழமான உறவுக்கு வரமாட்டாங்க. இன்னும் வல்லமையான ஒரு உறவுக்கு வரமாட்டாங்க. சரிங்களா? ஏன் இந்த பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாருக்கும் வெளிப்படுத்துவது கிடையாது? ஏன்னா வந்து கடவுள் வந்து கஞ்சமாக இருக்கிறதுனால கிடையாது. நம்ம தடுக்கிறாரு அப்படின்றது கிடையாது. ஏன்னா அந்த ஒரு தேடுகின்ற கடவுளோட இருக்கிற ஆழமான உறவுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு பல பேருக்கு கிடையாது. நம்ம தேவைகளுக்காக கடவுள்கிட்ட நம்ம வரோம். சரிங்களா? நம்ம அரச குலமாக இதை தேடுகின்ற ஒரு எண்ணத்திற்கு நம்ம வருவதற்கு தயாரா? ஆண்டவர் இன்னைக்கு சிந்திக்க அழைக்கிற விஷயம் இதுதான். அந்த மாதிரி தேடின ஒரு நபர் இருக்கிறார். அந்த மாதிரி தேடின ஒரு நபர், அவருடைய வாழ்க்கையை நம்ம வந்து சிந்தித்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு நீங்க பார்த்தீங்க, அதை தியானிச்சீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நான் இப்ப சொல்ற விஷயம் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1-3 வாசிக்கிறீங்களா? பவுல் அவர் வந்து இந்த மாதிரி தேடுகின்ற ஒரு நபராக இருந்தார். 2 கொரிந்தியர் 12:1-3. பெருமை பாராட்டுதல் பயனற்றதே. ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டியிருப்பதால் ஆண்டவர் அருளிய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் குறித்து பேச போகிறேன். கிறிஸ்துவின் அடியான் ஒருவனை எனக்கு தெரியும். அவன் 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை 3ஆம் வானம் வரை எடுத்து செல்லப்பட்டான். அவன் உடலோடு அங்கு சென்றானா, உடலின்றி அங்கு சென்றானா, யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். ஆனால் அம்மனிதன் பேரின்ப வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும். நான் மீண்டும் சொல்கிறேன், அவன் உடலோடு அங்கு சென்றானா அல்லது உடலின்றி அங்கு சென்றானா, யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். அவன் அங்கே மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டான். ஆமென். Praise the Lord. Praise the Lord. இது ஒரு அற்புதமான விஷயம். இது ஆழத்துல புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஆன்மீக வளர்ச்சிக்கு மிக முக்கியமா உதவியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா கவனிங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இது வந்து இவர் விண்ணகத்துக்கு போற அளவுக்கு இவர் வந்து பவுல் வந்து அந்த அளவுக்கு போறாரு. அவர் விண்ணகத்துக்கு போயிடுறாரு. பவுல் தான் போறாரு. இதுல யார் போறாருன்னு அங்க பேரு நேரடியாக போறலனா கூட பவுல் தான் போறாரு. விண்ணகத்திற்கு போறாரு. அதுவும் சொல்ல முடியாத மாபெரும் விஷயங்கள் நான் பார்த்துட்டேன் அப்படின்றாரு அவர். அற்புதமான விஷயங்கள் நான் பார்த்துட்டேன் அப்படின்றார். சரிங்களா? எதனால பவுல் வந்து விண்ணகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்? யாருக்கும் என்ன நினைக்கிறீங்க? எதனால இந்த மாதிரி கொண்டு செல்லப்பட்டார்? அவர் உண்மையா வாழ்ந்தாரு. கடவுளுடைய பணியை உண்மையா செய்தாரு. நம்மளும் வந்து பல பேர் வந்து இந்த மாதிரி உண்மையா செய்யறோம். கரெக்டுங்களா? ஆனா நம்ம யாராவது விண்ணகத்துக்கு போயிருக்கீங்களா? நம்மளும் வந்து இந்த மாதிரி உண்மையா செய்யறோம். ஆனா பல பேர் நம்ம இந்த மாதிரி போறது கிடையாது. எதனால இந்த மாதிரி அவர் போனார்? என்ன நினைக்கிறீங்க? அவர் ரிப்பெண்ட் பண்ணிட்டு மனம் திருந்தி உண்மையா ஆண்டவர்கிட்ட ஆண்டவரோட அந்த பியூர் ஹார்ட் இருக்கும்போது they can see the God's face and grow closer to God. அந்த வசனத்துல அவருடைய இருக்குது. ஒரு நோக்கம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொலோசியர் 3:1-2 இந்த உலகத்தை பத்தி ஒண்ணுமே அவர் சிந்திக்காம அவர் விண்ணகத்தை பத்தி அதிகமா சிந்தித்த ஒரு நபராக இருந்தார். அவர் பேச்சுல மட்டும் கிடையாது. சொல்லுங்க ஜோசல், ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல அவருக்கு ஆர்வம் இருந்ததுனால அவர் போறாரு, தேடுறதுனால. கரெக்ட். சோ கொலோசியர் 3:1-2 வாசிக்கிறீங்களா? நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஆமென். ஆமென். மேலுலகை சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். இதை பத்தி நான் சொல்லும் போது சில பேர் சிந்திக்கிறீங்க, நமக்கு இந்த உலக பரமான நிறைய வேலைகள் இருக்கு, எப்படி மேலுலகவை பற்றி மட்டுமே சிந்திப்பது அப்படின்ட்டு.
பவுல் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் அவர் ஊழியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஊழியம் மட்டும் செய்யற ஒரு நபராக இல்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? எப்படி அவருக்கு இந்த மேலுலகை பற்றி மட்டும் சிந்திங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த உலக சார்ந்த விஷயத்தை பற்றி நீங்க கவலைப்படாதீர்கள் அப்படின்ட்டு. என்ன அது காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு வரைக்கும் ஐயோ நான் எப்படி இந்த இதுக்கு பண்ண போறேன் அதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க அப்படின்றது. அதுக்கு பதிலா விண்ணகத்தை சார்ந்த விஷயங்கள், இயேசு ஆண்டவர் என்ன சிந்திக்க அழைக்கின்றார், இன்னைக்கு என்ன உங்களுக்கு வசனத்தை அவர் கொடுத்தாரு, எதை தியானிக்க அழைக்கின்றார் அப்படின்றது நம்ம அதிகமா சிந்திக்கணும். இப்போ உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனடியா நம்ம வந்து விண்ணகத்தை நம்ம இன்னைக்கு நீங்க இப்ப நம்ம விண்ணகத்தை பத்தி சிந்திக்கணும் அப்படின்னு நம்ம தியானிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அதை பத்தி சிந்திப்பீங்க. ஆனா நாளைக்கு அதை பத்தி சிந்திப்பீங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. விண்ணகத்தை பத்தி சிந்தனை கொஞ்சம் கம்மியாயிடும். நாளைக்கு அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சிந்தனையே இருக்காது மனசுல. ஆனா பவுல் அந்த மாதிரி இல்லை. அவர் வந்து எப்போதும் அந்த ஆண்டவரை பத்தின சிந்தனை, விண்ணகத்தை பத்தின சிந்தனை அவருக்கு எப்போதும் இருந்தது. அதனால அவருக்கு அந்த மறை உண்மை வெளிப்படுத்தப்பட்டதுன்றது மட்டும் கிடையாது, அவர் வந்து விண்ணகத்திற்கே எடுத்து செல்லப்படுகின்றார். எந்த அளவுக்கு நமக்கு அது நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம், அதுக்கேற்றபடி அவர் ஜெபம் துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு, சில பேர் நம்ம ஜெபிப்போம், ஆனா வாழ்க்கையில வர துன்பங்கள், கடவுள் அனுமதிக்கின்ற துன்பங்கள், நம்மளை தூய்மைப்படுத்துவதற்கு எளிமைப்படுத்துவதற்கான துன்பங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவருக்கு அப்படி அது ஏற்றுக்கொண்டாலும் அவர் எதிர்பார்க்கின்ற பணிகளை பணியை செய்ய மாட்டோம். இந்த 3 விஷயங்கள் நம்ம செய்து ஆண்டவருக்கு ஏற்றபடியான ஒரு வாழ்க்கையை வாழும்போது இந்த மாதிரி மேலான விஷயங்களை வெளிப்படுத்துவார். இது பவுல் மட்டும் கிடையாது, பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன். புனித ஃபவுஸ்டீனா கடவுளை அழைத்தார். இந்த மாதிரி அவங்க வந்து கடவுளை அழைக்கும் போது அவங்களுக்கு அந்த மாதிரி வெளிப்படுத்தப்படுகின்ற மாபெரும் உண்மைகள் கடவுள் வெளிப்படுத்துறார். அவங்க வந்து விண்ணகத்தை பார்த்தாங்க, அவங்க வந்து உத்திரிபூசி ஸ்தலத்தை பார்த்தாங்க, அவங்க வந்து நரகத்தையும் பார்த்தாங்க. அவங்க இறையிறக்கத்தின் அந்த உண்மையை, ரகசியத்தை, மறை உண்மையை வந்து ஆண்டவர் வந்து அற்புதமா வெளிப்படுத்துறாங்க. எப்படி பவுலுக்கு வந்து அவர் பார்த்ததை, அந்த பார்த்த பிரம்மாண்டமான விஷயங்களை அவரால சொல்ல முடியலையோ, மனிதனால உச்சரிக்க முடியாத விஷயங்கள் நான் பார்த்தேன் அப்படின்றாரு. அது மாதிரி சிஸ்டர் ஃபவுஸ்டீனா கூட, இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். சிஸ்டர் ஃபவுஸ்டீனான்றது மட்டும் கிடையாது. சிஸ்டர் மார்கரெட், புனித மார்கரெட் மேரி ஆல்காக், அவங்க வந்து அவங்க திரு இதய ஆண்டவரை, அந்த மறை உண்மையை கடவுள் வெளிப்படுத்துகின்றார். இந்த மாதிரி பல உண்மைகள், பல மறை உண்மைகளை கடவுள் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நம்ம இந்த உலக விஷயங்களையே சிந்திச்சு அதுக்கு அடிமையாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதான் நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த அரச குலமாக இருந்து நம்ம தேடுவதற்கு தயாராக இல்லை. அந்த அவருடைய இரக்கத்தை அவர் வெளிப்படுது. ஏன்னா அது நம்ம மட்டும் கிடையாது. பல 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 என்ன சொன்னா, பெரிய பெரிய என்ன சொல்லணும்னா, ஆன்மீக கடவுளை தெரிந்தவர்கள் கூட இந்த உலக சிந்தனையில் அடிமைப்பட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சாத்தான் ஏதாவது ஒரு விதத்துல இல்ல வேற விதத்துல அடிமைப்படுத்திடுறான். அது ஊழியம் செய்யறவங்களா இருக்கட்டும், செய்யாதவங்களா இருக்கட்டும், பல விதத்துல வந்து கவலைக்குரிகின்ற விஷயம், கவலைக்குற மக்களாக நம்மளை வந்து ஒவ்வொருத்தரையும் மாற்றி கொண்டு இருக்கிறான். அதை நான் கவனிச்ச ஒரு விஷயம் தான். சரிங்களா? அது சீனாய் மலையில மோசையா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச சில நபர்கள் ஆண்டவர் வந்து பல பல பெரிய பெரிய விஷயங்கள், மறை உண்மைகள் வந்து வெளிப்படுத்துறதை நான் பார்த்துருக்கிறேன். இப்ப நான் சொன்ன சில நபர்கள்ன்றது மட்டும் கிடையாது, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தணும், அவர் பிள்ளைகளுக்கு இன்னும் மேன்மையான விஷயங்களை காட்டணும் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு நம்ம தயாராகலை இன்னும். மோசே சீனாய் மலையில் ஆண்டவர் வந்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றார், அவருடைய பேரை வெளிப்படுத்துகின்றார். எசேக்கியேல் புத்தகத்துல 1வது அதிகாரத்துல 40 இருந்து 48 வரைக்கும் நீங்க தியானிச்சீங்க, நேரம் இருக்கும்போது வாசிச்சு பாருங்க. அரியணை அவர் பார்க்கிறார். தானியல் அவர் வந்து 40 நாள்லாம் கூட வந்து அவர் ஃபாஸ்டிங் எல்லாம் போடல.
உணவு இல்லாமலாம் கிடையாது. ஒரு அற்புதமான விஷயங்கள் வந்து கடவுள் வெளிப்படுத்துறார். நம்ம தேடுகின்ற நபர்களா? அதான் ஆண்டவர் வந்து இன்னைக்கு சிந்திக்க அழைக்கின்றார். எதை தேடிக்கொண்டிருக்கின்றோம்? பத்மோசின் தீவுல வந்து ஒரு திருவெளிப்பாடு 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 4:5 அங்க கடவுளை விண்ணக தந்தை ஆராதிப்பது இயேசு ஆண்டவரை ஆராதிக்கின்றவர்களாக ஆண்டவர் வார்த்தை அந்த அளவுக்கு நம்ம தேடுகின்ற நபர்களா இருக்கணுமா? இன்னும் பல பல விஷயங்கள், பல பேர் இந்த மாதிரி கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும்னு அவர் ஆசைப்படுறாரு. நம்ம தேடுகின்ற விஷயங்கள் இந்த உலகபரமான விஷயங்களாக இருக்கிறதுனால அவரால் பெருசா வந்து வெளிப்படுத்த முடியல. ம். எதுக்காக கடவுள் இந்த மாதிரி ஒளித்து வைத்திருக்கின்றார் அப்படின்னு நமக்கு இன்னும் கேள்விகள் எழும்பும். மத்தேயு 7வது அதிகாரத்துல 7வது வசனம். அது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான விஷயங்கள்ன்றத முதல்ல நம்ம மனசுல வச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். நம்ம ஆசைகளை, நம்ம எண்ணங்களை முதல்ல தூய்மைப்படுத்துவதற்காக மத்தேயு 7:7 வாசிக்கிறீங்களா? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஆமேன். ஆமீன். இதெல்லாம் மேன்மையான விஷயங்கள், மறை உண்மைகள். ஏன்னா இந்த வெளிப்பாடு இந்த மாதிரி கடவுள் வெளிப்படுத்துறார் அப்படின்றது வந்து அதுவே வந்து ஒரு மேலான நோக்கமா இருக்கக்கூடாது. விண்ணகத்தை நம்ம நோக்கமா வச்சுக்கணும். ஆண்டவரோட நெருக்கமா வரணும் அப்படின்றது நோக்கமா வச்சுக்கணும். இந்த வெளிப்படுத்துதல் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. ஒரு தாழ்ச்சி நமக்குள்ள வரும். நான் வந்து ஒண்ணுமே கிடையாது. எவ்வளோக்கு நீங்க நம்ம விண்ணகத்தை நெருங்கி வரோமோ நமக்குள்ள இன்னும் அதிகமான ஒரு தாழ்ச்சி வரும். அதோடைய ஒரு பை ப்ராடக்ட் கடவுளை நெருங்கி 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 வர பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாழ்ச்சி இன்னும் மிகுதியாக இருக்கும். இந்த உலகத்தை நெருங்கி வருகின்றவர்களோட தாழ்ச்சி இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆணவம் அதிகமாகிட்டு. 4வது ஒரு விஷயம், இது ஒரு விதமான மறை உண்மைதான். 4வது ஒரு விஷயம் அப்படின்றது கடவுளுக்கு அது ஒரு மகிமை. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான விஷயங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படும் போது அவர் எவ்வளோ மேன்மையானவர் அப்படின்னு நமக்கு இன்னும் ஆழமாக புரிய வரும். அவரோட இன்னும் ஒரு ஆழமான உறவுக்கு நம்ம செல்வோம். 5வது ஒரு விஷயம் நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க கேட்கலாம், எப்படி நான் இதெல்லாம் தேடலாம்? அவருடைய இந்த மறை உண்மைகளை வந்து ஆழமான ரகசியங்களை நான் எப்படி தேடலாம்? புனித அகஸ்தியனார் தேடின மாதிரி இந்த மறை உண்மைகளை நான் எப்படி தேடுவது அப்படின்ட்டு முதல் விஷயம் அப்படின்றது ஜெபம்தான். ஜெபத்தில் நீங்க தேடுங்க. ஏசாயா 50வது அதிகாரம் 4ம் 5ம் வாசிச்சீங்க அப்படின்னா, அதிகாலையில் எழுந்து தேடி பாருங்க. இன்னும் ஆழமான ஒரு வெளிப்படுத்தலும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஏசாயா 50ல 4ம் 5ம் வாசிக்கிறீங்களா? நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவினான் பெற்றிட ஆண்டவராகி என் தலைவர் கற்றோனின் ஆவி எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகி செல்லவும் இல்லை. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மளை எழுப்புகின்றார். அவர் நம்மளை எழுப்பணும். அந்த மறை உண்மையை வந்து வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு நேரம் அது. கற்றோனின் நாவ். யாருக்கு இந்த கற்றோனின் நாவு கிடைக்கும்? இந்த மறை உண்மைகள் அவருடைய ரகசியத்தின் ஆழங்களை புரிந்தவர்களுக்கு தான் இந்த கற்றோனின் நாவு வரும். வேற யாருக்கும் அதெல்லாம் வராது. ஒன்றுக்கு ஆவியானவருடைய ஒரு ஆழமான உறவுக்கு நம்ம செல்வோம். 2வது விஷயம், அவருடைய வார்த்தையின் வழியாக 1 கொரிந்தியர் 2:10 எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆவியானவர் வழியாக, அவருடைய வார்த்தையின் வழியாக இந்த மறை உண்மைகளை நம்ம புரிந்து கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 2:10 வாசிக்கிறீங்களா? இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். ஆமேன். ஆமேன். அவர் வார்த்தை வழியாக, ஆவியானவர் வழியாக இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா முதலே சொன்ன மாதிரி நம்ம தாழ்ச்சியில் தான் அதை கற்றுக்கொள்ள முடியும். ஆணவத்துல இருக்கும்போது, கலகத்தின் ஆவி கீழ்ப்படியாம இருக்கும்போது, ஆண்டவரே இதெல்லாம் சொல்லுங்க நான் செய்யறேன், இது மட்டும் என்னால செய்ய முடியாது அப்படின்னு கீழ்ப்படியாம இருக்கும்போது ஒன்றும் நமக்கு பெற முடியாது. ஏசாயா 45ல 3வது வசனம். தாழ்ச்சி இருக்கின்றவர்களுக்கு தான் அவருடைய வழிநடத்தல் கிடைக்கும். சரிங்களா? 45ல 3 வாசிக்கிறீங்களா? இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒளித்து வைத்த புதையல்களையும் உனக்கு நான் தருவேன்.
பெயர் சொல்லி உன்னை அழைத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை நீ அறியும்படி இதை செய்வேன். ஆமேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை அடுத்தது வந்து கீழ்ப்படிதல் வழியாக அவருடைய மறை உண்மைகள் நம்ம புரிஞ்சுக்கலாம். கீழ்ப்படிதல் வழியாக யோவான் நற்செய்தி 7:17 எடுத்து வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா இது உங்களுக்கு தெளிவா புரியும். யோவான் நற்செய்தி 7:17 கடவுள் சில விஷயங்கள் வெளிப்படுத்தியிருப்பார் உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடியே வெளிப்படுத்தியிருப்பார். நீ இதை செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவரின் திருவுளத்தை வெளிப்படுத்தியிருப்பார். சில பேர் கொஞ்ச நாள் செய்வாங்க, அதுக்கப்புறம் அதுல ஒரு சோம்பேறித்தனம் வேலை பல விஷயங்கள்ல சாத்தான் வந்து மனசை கொண்டு போயிடுவான். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுளுடைய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கம்மியாகி ஆண்டவர் வந்து அடுத்த கட்டத்திற்கு நம்மளால போக முடியாது. யோவான் நற்செய்தி 7:17 வாசிக்கிறீங்களா? அவருடைய திருவுளத்தின்படி நடப்போர் இப்போதனை கடவுளிடமிருந்து வருகிறதா அல்லது அதனை நானாக கொடுக்கிறேனா என்பதை அறிந்து கொள்வர். ஆமேன். ஆமேன். அவர் திருவுளத்தை படி நம்ம வாழ்ற முயற்சி மட்டும் இல்லை, நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி போது அங்க அவருடைய வெளிப்படுத்த ஆழமான வெளிப்படுத்தல் நமக்கு கிடைக்கும். ஆழமாக ஒரு உறவுக்கு கொண்டு செல்வது அவருடைய பொறுப்பாக மாறிடும். அவர் பொறுப்பா எடுத்துக்குவார். அந்த மாதிரி சரிங்களா? ஸோ இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு மறை உண்மை அப்படின்றது இயேசு கிறிஸ்து அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு மறை உண்மை. கொலோசியர் 1ஆவது அதிகாரம் 26-27 அவரை பற்றி இன்னும் ஆழமான ஒரு அறிவு நம்ம புரிதலுக்கு வர ஆரம்பிச்சிடும். கொலோசியர் 1:26-27 வாசிக்கிறீங்களா? நான் வழங்கும் இறைவார்த்தை ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. மக்களினங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கி அவரே அழைக்கின்றார். ஆமென். Praise the Lord. ஆமென். Praise the Lord. சிலுவையில் தான் மிக முக்கியமான அவருடைய ஞானம், அவருடைய அன்பு எல்லாம் வெளிப்படுத்தும். கடவுளை தெரியாதவர்கள் பல பேர் அது வந்து ஒரு மடமையாக தெரியும். அப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில இதை எப்படி பெற்றுக்கொள்வது? நம்ம சில மறை உண்மைகள்லாம் வாசிக்கும் போது ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே விளங்கலையே, இதெல்லாம் விளங்கல அப்படின்றதுனால அது ஒரு அழைத்துதல் அப்படின்றத அந்த விதத்துல எடுத்துக்கொள்ள ஆண்டவர் வந்து அழைக்கிறார். அவர் வந்து இது உனக்கு எப்பவுமே புரிய போறது கிடையாது அப்படின்றது கிடையாது. இது உங்களுடைய ஒரு கடமையாக அவர் மறைத்து வச்சிருக்கிறார் அப்படின்னா அதை நம்ம தேட வேண்டியது ஒரு புதையலை போல். அதை தேட வேண்டியது நம்மளோட கடமை. அரச குலமாக 1 பேதுரு 2:9 போட்டிருக்க மாதிரி நம்ம எல்லாருமே வந்து அரச குலத்தின் நம்ம தேடுவது நம்ம கடமை. நமக்கு மகிமை அதுலதான். தேட தேட அந்த உண்மையை இன்னும் ஆழமாக வெளிப்படுத்துவார் அவரு. அவருடைய சில மறை உண்மை, சில மறைநூல் வல்லுநர்களுக்குன்றது மட்டும் கிடையாது. ஒவ்வொருத்தருமே அந்த அரச குலமாக இருக்கின்றோம். இன்னும் மேலான விஷயங்களை அவர் வெளிப்படுத்துவார். அதுல நம்ம மகிமைப்படுத்தப்படுவோம். அதுல வந்து ஆண்டவர் வந்து உயர்த்துவார். சரிங்களா? இன்னைக்கு தியானித்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? Praise the Lord, brother. Praise the Lord. கனவுல ஒரு விஷயம் வருது, அது மறுநாள் நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் படுத்து கிடக்க மாதிரி ஒரு கனவு வந்து மறுநாள் ஈவினிங் அதே மாதிரி ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. இப்போ இது வந்து என்ன பண்ணணும்ன்றது? இப்போ நேற்று கூட இந்த தியானத்துக்கு போயிருந்தேன். அவங்களும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வெளிப்படுத்துறாங்க. இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னா அதே அடுத்த மாசம் வந்து இந்த மாதிரி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துறாங்க. அப்ப அந்த மாதிரி சில விஷயங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது நம்ம வந்து ஜெப வீரர்களாக இருக்கணும். ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, அவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்றத நம்ம மிக முக்கியமான ஒரு அழைத்துதல், ஒரு இன்டர்செஷன். இயேசு ஆண்டவர் வந்து அவருடைய பணி அப்படின்றது நமக்காக
பரிந்துரை சொல்கிறது அப்படின்றது. இப்போ மோசையா இருக்கட்டும், நெகேமியாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அப்ரஹாம் கடவுளுடைய நண்பர்களாக இருக்கும்போது அதோடைய அவங்களுடைய ஒரு அழைத்துதல் அப்படின்றது மற்றவங்களுக்காக இந்த மாதிரி பரிந்துரை செய்வது. கடவுள் இந்த மாதிரி வெளிப்படுத்தும் போது நம்ம அவங்களுக்காக பரிந்துரை செய்யணும் அப்படின்னு சொல்லி கடவுள் நம்மளை வெளிப்படுத்துகின்றார். ஒரு பாவியோட அழிவும் சாத்தான் வந்து அங்க வந்து செயல்படுகின்றான். ஒரு பாவியோட அழிவும் வந்து கடவுள் விரும்புவது கிடையாது. அப்ப சில விஷயங்கள் அவர் வெளிப்படுத்துறார் அப்படின்னு சொன்னா அவர் அவங்களுக்காக ஜெபிப்பது, ஆண்டவனே அவங்களுக்கு இரக்கமாக இரும், அவங்கள வந்து இது வழியாக நீங்க அவங்களோட உறவாடும், அவங்களை வந்து அந்த சூழ்நிலையோட ஒரு இரக்கத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க இரக்கத்துக்காக நீங்க ஜெபிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய அழைத்துதல். புரியுதுங்களா? ஓகே பிரதர். ம் பிரேசலா பிரதர். ம் இப்ப நம்மளுக்கு வந்து இப்ப ஒருத்தவங்கள வந்து அடிக்கடி எனக்கு காமிக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து நாளைக்கு இறந்துருவாங்களோ, நாளைக்கு ஆனா அவங்களுக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கையில, அது மாதிரி எனக்கு ஒரு 3 விஷயங்கள் எனக்கு நடந்துச்சு. அவங்கள பார்க்கையில இறப்பு மாரி எனக்கு வந்து தோணுச்சு. அது என்னன்னு தெரியல. ஆனா பார்த்தா அவங்க மறுநாளு இறந்துட்டாங்க. அந்த 3 பேர் அப்படி நினைச்சேன். 3 பேருமே இறந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்காண்டி நான் ஜெபிக்க போகையில என்னால ஜெபிக்க முடியல பிரதர். ஆனா புரியுது. ம் முடியாதவங்களும் இல்ல. அவங்க வந்து இளம் வயசானவங்க. ரொம்ப புரியுது. ஆ அது இந்த மாரி மாதிரி ஒரு எனக்கு சூழ்நிலையும் வரலாம். எனக்கு வந்திருக்கு அது ஆக்சுவலா. இப்போ அந்த சூழ்நிலையில வந்து கடவுள் நம்மளை வந்து ஆயத்தப்படுத்துறார். புரியுதுங்களா? ஓகே சர்ச்சுக்கு ஒரு பிரதர். வாட்டி ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். சர்ச்சுக்கு போயிட்டு நான் திரும்ப வரேன். சர்ச்சுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒருத்தர் இறந்திருக்கிறார் அப்படின்றத ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. போய் திரும்ப வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வர வழியிலே வந்து அங்க வந்து அங்க வந்து ஒருத்தவங்க இறந்து இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹிந்து சகோதரர் தான் நம்மளை வந்து ஆயத்தப்படுத்துறாரு. இந்த ஒரு இறப்பை பார்த்து நம்ம வந்து ஒரு அதிர்ச்சி படக்கூடாதும் அப்படின்றதுக்காகவும் சில பல காரணங்கள் இருக்கு. சரிங்களா? நம்ம மற்றவங்களுக்காக பரிந்துரை செய்யணும். அதே நேரத்தில் நம்மளை வந்து ஒரு ஆயத்தப்படுத்துவதற்காகவும் சில பல காரணங்கள் இருக்கு. எந்த காரணத்திற்காக இது காட்டுறாரு அப்படின்றதும் கேட்டுக்கோங்க. சரிங்களா? அதனால அதை கேட்கறது வந்து உங்களுக்கு நல்லதா இருக்கும். Praise the Lord, brother. பிரைஸ் தி லார்ட். அப்பா இறந்து 5 வருஷம் ஆகுதுங்க பிரதர். அம்மாக்கு ம் கனவுல வந்து மாதா சுரூபம் கீழே இருக்குங்க. கீழே இருந்து மேல மாடி தம்பி வைஃப் எல்லாம் இருக்காங்க, அங்க எடுத்துன்னு போறேன்னு சொல்றாருங்க. அம்மா அந்த கனவுலயே வேணாம் கீழே போய் மாதா சுரூபம் கீழே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மம்மி சொல்லிட்டாங்க. அங்க மேல அப்பா எடுத்துன்னு போய் சுரூபம் வச்ச உடனே அப்படியே தூளா சுரூபம் உடையுதுங்க பிரதர். என்னன்னே தெரியல, ஒரே மனக்குழப்பமா இருக்குங்க. ம் இது நம்ம வந்து தனியா வந்து ஏதோ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நம்ம பேசி நம்ம ஜெபிக்கலாம். சரிங்களா? சரிங்க ம் சரிங்க. ஓகே. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரதர் ம் சொல்லுங்க. பிரதர் ஆக்சுவலா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ப்ரேயர் முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட பிரதர் இன்லாக்காக நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பேன் யூஸ்வலா. ஸோ அவன் வந்து கடவுளை விட்டு கொஞ்சம் தூரம் வந்து போயிட்டான். ஸோ கடவுளே கிடையாது இந்த உலகத்துல. ஸோ நம்ம வந்து நம்ம தேவைக்காக தான் கடவுளை வந்து ஒரு போர்வை மாதிரி போத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் அவன் வந்து பேசிட்டே இருப்பான். ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து சும்மா கால் பண்ணேன். கால் பண்ணப்போ என்ன அறியாமலே அவனுக்காக வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கும் போது ப்ரேயர் ரொம்ப என்ன மீறி கண்ட்ரோல் வந்து நான் மாறிட்டேன் பிரதர். ஸோ அந்நிய பாஷையில ப்ரேயர் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து என்னால ப்ரேயர் பண்ண முடிஞ்சது. பட் ஸ்டில் வந்து அவன் வந்து ஒரு கடவுள் ஃபெய்த்ல வந்து அவன் வர மாட்டேங்கிறான் பிரதர். அது மெதுவா தான் எல்லா ப்ரேயரும் வந்து உடனே நடக்கும் அப்படின்றதுல அவருடைய நேரத்தில் அது நடக்கும். சில ஜெபங்களை எடுத்து அவர் வந்து அதுக்குரிய நேரத்தில் வந்து அவர் பயன்படுத்துவார். சரிங்களா? ஓகே பிரதர். ம் தேங்க்யூ பிரதர். ம் பிரைஸ் லார்ட். ஓகே. ஸோ நம்ம அடுத்த இதுக்கு போகலாமா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரதர் இப்போ ம் நமக்கு க்ளோஸா இருக்க ஒருத்தவங்க எல்லாம் we are losing someone instantly. They are not sick, they are fine. The next moment they are not there. It's very heavy to come out of it. இப்போ என்னன்னா that வந்து is true, that is true. இப்போ அது வந்து நம்ம இப்படி ஐடலேட்ரி நம்ம அவங்கள கடவுளுக்கு முன்னாடி வைக்கிறோம்னு நினைக்கிறதா? Because I was thinking about it for a long time. What is this world? I mean, person who was showing so much love, how are we going to show back?
will we ever see them? I mean, obviously we will pray for them, but அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. Still it is difficult seeing others suffering, I mean, around relatives. ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம முந்தி கிளாஸ்ல பார்க்கும்போது we were talking rejoice when we are sad or when we are happy, always rejoice அப்படின்றோம். பட் அதே சமயம் ஜீசஸ் when Lazarus passed away, he was crying. He knows he is going to raise him up, but still he wept for him. ஸோ இது எப்படி பார்க்கறது? கான்ட்ரடிக்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் இல்ல, ஜீசஸ் வெப்ட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் an emotional outburst. சரிங்களா? இயேசு ஆண்டவர் அழுதது வந்து because nobody was trusting that he can raise Lazarus up from the dead. புரியுதுங்களா? Nobody trusted Jesus that he will be able to do something good out of this situation. புரியுதுங்களா? ஓகே ஓகே. Because he said this is உங்களுக்காக, உங்க நம்பிக்கைக்காக தான் அப்படின்றாரு அவரு. யோவான் நற்செய்தி 11:6 இருக்கும் அது. So he knew that what he was going to do. Why would he cry? It is not because he, அவர் வந்து ஐயோ லாசரஸ் இறந்துட்டாரு அப்படின்றதுக்காக கிடையாது. It is not an emotional outburst. It's because nobody trusted Jesus ஓகே. to do anything good out of this, including his disciples. மார்த்தா, லாசர், the யூதர்கள் யாருமே அவங்கள நம்பல. அவரால் இப்ப எந்த சூழ்நிலையில ஏதாவது ஒரு நல்லது பண்ண முடியும்னு சொல்லி யாரும் இயேசு ஆண்டவர் நம்பல. Without faith it is impossible to please God. So he was not pleased with what, how they were looking at Jesus, what he could do in this situation. சரியா? அவர் ஒரு கையால் ஆளாதவராக இருக்கிறார் அப்படின்றத எல்லாரும் பார்க்கறதுனால தான் வந்து அவர் அழுகிறாரு. புரியுதுங்களா? So it is not any other reason. சொல்லுங்க. பட் இது இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் தானே? ஏன்னா ஐ மீன் ஐ பிலீவ் த்ரூ த பைபிளும் நிறைய இன்ஸ்டன்ஸ்ல மக்கள் இப்படி பார்த்துருப்பாங்க இல்லையா? ஜீசஸால ஐ மீன் தேர் ஃபேத் வுட் ஹவ் நாட் பீன் what he expected. That is true, but it was a climax situation in the sense that he has already done a lot of miracles. So right now they are in a situation they should be trusting. It is one of the that is a definite situation. The high priest comes to a decision that he is going to அவர் வந்து எல்லாரையும் ஐ மீன் இயேசு ஆண்டவரை தூக்குல போட்டாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராரு. யோவான் நற்செய்தி 11:52 இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல போடலாம், பார்க்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவரை வந்து கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. கரெக்டா? ஓகே ஓகே. இவ்வளோ செஞ்சுட்டும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல அவர் நிக்கிறாரு. ரிசல்ட்ஸ் வரலையே அப்படின்ட்டு. ஓகே. இப்போ as a human being நம்ம எப்படி இதை எடுத்துக்கிறது? I mean grieving for someone, I mean instead of rejoicing, we need the help of the Holy Spirit. ஆவியானவரோட உதவி நமக்கு தேவை. புரியுதுங்களா? இது நம்மளா வந்து அழுகும்போது நமக்கு அது பாரமா இருக்கும், நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம வேதனையை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால முன்னாடி போக முடியாது. அதுதான் வந்து ஆவியானவர் துணையாளர். வாக் வித் தி ஸ்பிரிட். ஆவியானவரோட நடங்க. உங்க உணர்வுகளோட, நீங்க உணர்ச்சிகளோட நடந்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த வேதனையும் எடுத்துக்க முடியாது. ஒரு இறப்புன்னு கிடையாது, எந்த வேதனையும் நம்மளால எடுத்துக்கவே முடியாது. நம்ம தனிமையில நடக்கும்போது நம்ம உணர்ச்சிகள்ல வந்து சாத்தான் அதிகமா பேசுவான். நம்ம கடவுளுக்கு பேசுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். இதே நீங்க வந்து ஆவியானவர் நடந்து பாருங்க. ஆவியானவரே அவருக்கு அலைங்க, அவருக்கு வந்து உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. அப்படித்தானே போட்டிருக்கு. இன்னைக்கு வாசிச்ச வசனம் அதானே வாசிச்சோம். ஸோ when you walk with the spirit, ஆவியானவர்கிட்ட அந்த பாரத்தை நீங்க கொடுக்கும்போது, எப்படி இயேசு ஆண்டவர் கெத்செமேன் தோட்டத்துல வந்து ஒரு தூதர் வந்து அவரை சக்திப்படுத்துகின்றாரோ, ஆவியானவர், தூதர், புனிதர்கள் எல்லாரும் வந்து உங்களை சக்திப்படுத்துவார். புரியுதுங்களா? அது நம்ம பல நேரத்தில் நம்ம நடக்கிறது, நம்ம இந்த துன்ப வேலையில், முக்கியமா இந்த துன்ப வேலையில் நம்ம நடக்கிறது தனிமையில தான் நடக்கணும். அதான் பிரச்சனை. அங்க வந்து ஆவியானவர்களால் உதவி செய்ய முடியல. புரியுதுங்களா? சரியா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இன்னைக்கு தொடக்கணும்னு அந்த அளவுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணல. ஸோ தொடக்க நூல் 41வது அதிகாரம் நம்ம 40 முடிச்சிட்டோம் அப்படின்றதுதான் நம்பிக்கை. சரிங்களா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? Am I clear, Joe? I mean, I hope I've helped you. I'm not. Yes. I'm planning to. I mean, to be honest, I'm planning to take up with that 3 to 6 prayer in front of Eucharistic Chapel every day. I'm still yearning for more strength, spiritual as well as. Surely he will help. That's the first step I'm planning to. Praise the Lord. Thank you. Praise the Lord.
சரி, நம்ம வந்து தொடக்க நூல் வாசிப்போம். சரிங்களா? தியானிப்போம். இப்போ என்ன சொல்லணும்னா, இந்த கனவுகளை பற்றி நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து சிந்திச்சது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ கனவுகளை பற்றி முக்கியமாக 40வது அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ 40வது அதிகாரத்தை தியானிச்சிருவோம். இந்த கனவுகள் வழியாக இங்கே கடவுள் நம்ம வந்து பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அது வந்து சிறைச்சாலையில் இருக்கிறவங்களா இருக்கலாம், வெளியிலும் எங்க வேணா எந்த சூழ்நிலை கடவுள் வந்து இந்த கனவுகள் வழியாக காட்சிகள் வழியாக கடவுள் பேசுவார். கடவுள் வந்து பேசுகின்ற முறை, அது இறக்க போற நபரா இருக்கலாம், அங்க வந்து ஆசீர்வதிக்க போற நபரா இருக்கலாம். கடவுள் வந்து எச்சரிக்கை கொடுப்பாரு. யாருடைய அழிவும், தீயதை செய்கின்றவருடைய அழிவும் கடவுள் விரும்புவது கிடையாது. அதனாலதான் வந்து எச்சரிக்கை கொடுக்கிறார். கடைசி நிமிஷத்திலேயாவது இவன் வந்து மனம் மாறுவானா அப்படின்ற ஒரு எண்ணத்தினால, அந்த ஒரு எண்ணத்தினாலேயே வந்து கடவுள் இந்த எச்சரிக்கை கொடுக்கிறார். ஏன்னா நான் பல பேர் வந்து இந்த இதுல வந்தவங்கலாம் பார்த்துருக்கிறேன். எசேக்கியேல் புத்தகம் 33:11 வசனம் நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். எல்லாருமே வந்து மீட்புக்கு வரணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆனா தீயோடின் ஒரு இதெல்லாம் வந்து அவங்க இதை உண்மையான மனமாறுதல்களுக்கு அந்த மாதிரி வர்றது கிடையாது. பயத்துக்கு கூட வந்துருவாங்க. ஏன்னா சாத்தான் பயப்படுவான், பயப்படுத்த வைப்பான். எசேக்கியேல் 33:11 வாசிக்கிறீங்களா? அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என்மேல் ஆணை, தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று. ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆகவே உங்கள் தீய வழிகளினின்று திரும்புங்கள். இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதருடைய வந்து அழிவும் வந்து கடவுள் விரும்புவது கிடையாது. சாத்தான் தான் இந்த அழிவை விரும்புவான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா பல பேர் வந்து இந்த ட்ரீம்னாவே சில பேர் வந்து பயந்துருவாங்க. அந்த கனவை பத்தி நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது வரைக்கும் 40வது அதிகாரத்து வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, யோசேப்பு அவருக்கு கடவுள் கொடுத்த கனவு தான் வந்து அவரு அது வந்து இன்டர்பிரட், அதோடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டிருப்பாரு. முதலவே வந்து இன்னொரு ஆளுடைய ஒரு கனவை அதோடைய அர்த்தத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். ஏன்னா அந்த இது வரைக்கும் வந்த கனவு மட்டும் இருக்காது. இன்னும் அதிகமா வந்து கடவுள் வந்து கனவு வழியா வழி நடத்தி இருப்பாரு யோசேப்பை. வழி நடத்தி இந்த ஒரு இடத்துல இருந்திருக்கிறாரு. எச்சரிக்கையாக கடவுள் வழி நடத்துவார். போத்திஃபரோட மனைவி இந்த மாதிரி செய்ய போறாங்கன்னு சொல்லி முன்னாடி ஒரு எச்சரிக்கையெல்லாம் கொடுத்திருப்பாரு கடவுள். அதனால அந்த சூழ்நிலையில வந்து கவனமாக இருந்து கடவுளுக்கு ஏற்றபடியாக அந்த தூய்மையில் தாழ்ச்சியில் இருந்த ஒரு நபராக யோசேப்பு இருக்கிறாரு. யோசேப்பு இருந்து அந்த மற்றவர்களுடைய, ஏன்னா இந்த சில பல கனவுகள், சில பல இது வந்து நம்ம சில நேரத்துல வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. இல்ல அதுக்கு ரொம்ப பயப்படுறோம். அதை பத்தி நினைச்சாவே நம்ம அது சிந்திப்பது கிடையாது, கடவுள்கிட்ட கேட்கறது கிடையாது அதோடைய. ஏன்னா ஒரு வரம் கடவுள் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம பயன்படுத்த தான் நம்ம அடுத்த கட்டத்திற்கு, அந்த வரத்துல இருக்கிற அடுத்த கட்டத்திற்கு நம்ம செல்வோம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துல 13வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. சரிங்களா? ஒரு அந்நிய பாஷை ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு, பரவச பேச்சு இருக்கு அப்படின்னா, அவர் அதோடைய விளக்கத்தை, அந்த வல்லமையை கேட்கணும் அப்படின்னு போட்டிருக்கும். ஆண்டவரே இந்த கனவுகள் வருதுன்னா அதை விளக்குறதுக்கான கிருபை எனக்கு தாங்க அப்படின்னு போட்டு 1 கொரிந்தியர் 14:13 வாசிக்கிறீங்களா? பரவச பேச்சு பேசுகிறவர் அதனை விளக்குவதற்காக ஆற்றலை பெற இறைவனிடம் வேண்டட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கிறீங்க? ஆண்டவரே எனக்கு இதை விளக்குறதுக்கான கிருபை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அளவுக்கு ஜெபிக்கிறது கிடையாது. நம்மளா சிந்திக்க ஆரம்பிச்சிடணும். இது நம்ம இந்த விஷயங்களை ஜெபமா மாற்றும் போதுதான் கடவுளுடைய ஒரு உருவுக்கு நம்ம வரோம். அங்க ஆவியானவரோட துணையோட நம்ம நடக்கணும். உண்மையான உறவு அதுலதான் வரும். ஆண்டவரே எனக்கு விளக்குங்க, இதோட அர்த்தம் சொல்லுங்க, எனக்கு இந்த வல்லமை எனக்கு தாங்க. அவரோட வசனத்தை வைத்த வசனத்தின்படி நம்ம ஜெபிக்கும் போது, இதில் போட்டிருக்கீங்க இந்த மாதிரி ஜெபிக்க சொல்லி, அதுக்கு ஏற்றபடியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எனக்கு இந்த கிருபையை தாரும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்க. நம்மளா சிந்திக்கிறோம் இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி.
அந்த மாதிரி என்னைக்குமே பைபிள்ல போடலை. நீங்க சிந்திங்க, உங்களுக்கு இது புரிய வரும். அந்த ஞானம் நம்ம கிடையாது. கடவுள் நம்மளா சிந்திக்கணும்னு அவர் விரும்பவே கிடையாது. அவரு விளக்குற, நான் உனக்கு என்னை கூக்குரட்டு இட்டு அலை, இதோட பிரம்மாண்டமான விஷயங்கள் நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்றாரு. நம்மளா சிந்திக்கிறோம். இதனாலதான் ஒரு விஷயமும் சாதாரணமான விஷயங்களே நமக்கு விளங்குவது கிடையாது, நமக்கு புரியறது கிடையாது. அப்புறம் எப்படி மறை உண்மைகள்லாம் நமக்கு புரிய வரும்? சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் வந்து இதை புரிந்து கொள்ள, நீங்க சில பேர் வந்து ட்ரீமை பத்தி எல்லாம் கேட்டீங்க, கனவுகளை பற்றி கேட்டீங்க. இந்த வசனத்தை வைத்து தெப்பீங்க, ஆண்டவரே இந்த வல்லமை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி இந்த வல்லமையை பெற்றீங்க அப்படின்னு சொன்னா யோசேப்பை மாறி நீங்க வந்து அரசர்களுக்கு முன்னாடி போய் நிற்பீங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பெரிய பெரிய நபர் முன்னாடி ஆண்டவர் வந்து உங்களுக்கு கொண்டு செல்வார். பல பல பேர் வந்து கூப்பிடுவாங்க, ஒரு அர்த்தம் என்ன பிரதர் அப்படின்னு சொல்லி. அதனால இந்த வரத்துக்காக ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரோட உறவு இருக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, இந்த வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார், அந்த வல்லமையை தருவார். அவர் வழி நடத்துவார். ஒரு சூழ்நிலையிலும் ஒரு கனவுமே வந்து அவ்வளோ வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமாவே இருக்காது. அவர் வெளிப்படுத்துகின்ற விஷயமா இருக்கும்போது நமக்கு வந்து அது ஆனா கேட்ட உடனே கிடைச்சிடாது. இந்த வரங்களாக இருக்கட்டும், மறை உண்மைகளாக இருக்கட்டும், கடவுள் தருகின்ற ஆசீர்வாதத்தை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காகவும். ஏன்னா கடவுள் ஒரு வாட்டிக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டார் அப்படின்னா திரும்ப எடுக்க மாட்டார். நம்மள மாதிரி கிடையாது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 11வது அதிகாரத்துல போட்டிருக்கும் பாருங்க, the gifts and calling of God are irrevocable அப்படின்னு போட்டிருக்கும். சரிங்களா? அதை அவர் கொடுத்துட்டு திரும்ப எடுக்க மாட்டார். நம்ம அது மாதிரி அவரை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர் எப்படி செயல்படுவார், எப்படி வந்து சிந்திப்பார் அப்படின்றது. ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 11வது அதிகாரம் 11:29 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ அப்ப அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த வரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மள அந்த வரத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அதை கரெக்டாக ஆண்டவருக்கு ஏற்றபடியான முறையில் நம்ம பயன்படுத்துவதற்காக நம்மளை ஆயத்தப்படுத்துவார். நம்மளை வந்து சுயநலமாக இல்லை, தாழ்ச்சி ஆணவத்தில் இல்லை. ஸோ நம்ம அதுக்கு ஆயத்தப்படுறதுக்காக நம்ம வந்து ஒரு முதல்ல தயார்படுத்துவார், நம்மளை அதை பெற்றுக்கொள்வதற்காக. நம்ம பல நேரத்தில் வந்து இது வரம் வேணும், ஆனால் நம்மளை வந்து மற்றவங்க தேடி வரணும் அப்படின்றதுக்காகனா அது கிடைக்காது. கடவுளை மகிமைக்காக நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், கடவுளை பேர் வந்து உயர்த்தப்படணும் அப்படின்றதுக்காக கேட்குறோம் அப்படின்னா நமக்கு உறுதியாக அது பெறுவோம். சரிங்களா? ஸோ அதே நேரத்தில் இந்த கனவுகளுடைய அதான் அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது. நம்ம வந்து சில நேரத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம ஜெபிக்கிறதுக்காகவும் கடவுள் கொடுப்பார். ஜெபிக்கிறதுக்காகவும் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதுக்கு என்ன பிரதர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அதோட அர்த்தம் நான் சொன்னேன். ஒன்று நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்காகவும் இருக்கலாம், இன்னொன்று வந்து நம்ம ஜெபிக்கிறதுக்காகவும். ஒரு 4வது 5வது குழந்தையோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என் ஒய்ஃபுக்கு வந்து என்ன சொன்னேன், ஒரு 5வது குழந்தை, 2வது குழந்தைக்கு அந்த மாதிரி ப்ளீடிங்லாம் இருந்துச்சு. 5வது குழந்தையாக இருக்கும்போது கூட அவங்களுக்கு சில விதமான பயங்கள். சில பேர் வந்து இந்த மெசேஜ்லாம் கொடுக்குறாங்க, என்ன அப்படின்னா இந்த குழந்தை இறந்துரும் அப்படின்ற வந்து சில பேர் மெசேஜ்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த குழந்தை இறந்துரும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இறந்துரும் அப்படின்னு சொல்லி, ப்ளீடிங் நிறையா இருக்குது, அந்த மாதிரிலாம் இறந்துரும் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றோம். நிறைய ப்ளீடிங் இருக்கு அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் வந்து உடலை சக்திப்படுத்துகின்றார். ஆண்டவர். அந்த குழந்தை வந்து நலனாக நல்ல ஆசீர்வாதத்தோட பிறக்க அந்த ஆண்டவர் வந்து சக்திப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் ப்ளீடிங்லாம் இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான மெசேஜ் கிடைச்சா உடனே வந்து நம்ம சோர்வடைஞ்சிடும், உடனே பயத்துக்கு உள்ளாயிடுறோம். ஆண்டவருடைய வல்லமையில நம்ம நம்பிக்கை வைக்கல. சில பிரச்சனை வந்தோன்னா உடனே சோர்வாயிடுறோம், அப்படி உடனே வந்து பதட்டத்துக்கு போயிடுறோம். இல்லை, ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். இதில் அதை ஒளிந்திருக்கின்ற விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்.
இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நபருக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயம் தான். ஒரு தலைமுறையின் சாபங்கள்லாம் இருக்கு. ஒரு கனவு 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 அவருக்கு ஒரு கனவு வருது. என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய என்ன சொல்ல, தலைமுறையின் சாபங்கள் இருக்கு. நான் அவங்க வீட்டுக்கு போற மாதிரி ஒரு கனவு அவருக்கு வருது. அவங்க வீட்டுக்கு போற மாதிரி அவருடைய அப்பாவுக்காக ஜெபிக்கிற மாதிரிலாம் கனவு வருது. தலைமுறையின் சாபம் இருக்கு. நான் அவ்வளோ ரொம்ப ஜெபிச்சுட்டேன். இந்த தலைமுறையின் சாபம்லாம் போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கட்டுனாலேயே அவர் கடவுள்கிட்ட நெருங்கி வர முடியல அப்படின்றது. இனிமே அவரால் நெருங்கி வரவே முடியாது அப்படின்றது அதோடைய அர்த்தம் கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலையை வெளிப்படுது. அது வருங்காலத்தின் சூழ்நிலை அப்படின்றது கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலையில குழந்தைக்கு ப்ளீடிங் இருக்கு. இந்த ப்ளீடிங் இப்படியே இருந்தா இந்த மாதிரி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் ஆழத்தை அவர் வெளிப்படுத்துவார். இப்போ போன வாரம் இல்லை, நேத்திக்கு முந்தா நேத்திக்கெல்லாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த கட்டில இருந்து உடைக்கிறாரு. அவர் கடவுள்கிட்ட நெருங்கி வர முடியுதுன்றது மட்டும் கிடையாது, கடவுள் அவர் உள்ளத்துல பேசுவது அவரால் உணர முடிகின்றது. அற்புதமான ஒரு நெருக்கத்திற்கு, கடவுளுடைய ஒரு நெருக்கமான உறவுக்கு வருவதற்கு கடவுள் உதவி செய்கின்றார். அதனால எல்லாம் ஒரு சில கனவுகளை பார்த்து பயப்படாதீங்க. இது வழியாக ஆண்டவரே பதட்டம் அடையாமல், ஆண்டவரே இது வழியாக என்ன சொல்லித்தர விரும்புறீங்க அப்படின்னு கேளுங்க. இந்த வசனத்தோட கேளுங்க. இந்த ஆழமா எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. சரிங்களா? நம்ம பதட்டப்படுத்துவதற்காக, பயப்படுத்துவதற்காக எதுவுமே கடவுள் சொல்ல மாட்டார். இன்னொரு சூழ்நிலை இருக்கு. என்ன, நம்ம கடவுளை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, இதுல ரெண்டு பேர் சிறைச்சாலையில இருக்கிறாங்க. 3 பேர். இப்போ யோசேப்பு, இன்னும் 2 பேர், அந்த அரசருக்காக வேலை செய்து இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு நபர் உயர்த்தப்படுறாரு, ஒரு நபருக்கு அவர் தூக்குல போடப்படுறாரு. சரிங்களா? கடவுளை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறோம், கடவுளுக்கு நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோம் அப்படின்னா சில பிரச்சனைகள் வரலாம். நம்ம முழுமையாக மனம் மாறுதலுக்கு வரல அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் வரலாம். மற்றவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரலாம். நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த கனவை பார்க்கும்போது நம்ம எச்சரிக்கையை பெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு ஆழமான மனமாறுதலுக்கு வர்றதுக்கு நம்ம முயற்சிகள் எடுக்கணும். ஆனா சில பேர்ல அந்த மாதிரி செய்யறது கிடையாது. அதனால அந்த எச்சரிக்கையா எடுக்காம பார்த்துக்கலாம், எவ்வளோ பார்த்துட்டோம் வாழ்க்கையில, இதையும் நம்ம இருக்கா, எளிதாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது அப்படின்னு யோசிப்பாங்க. சரிங்களா? இது தொடக்க நூல் 40வது அதிகாரம் 16 இருந்து 19 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? யோசேப்பு இவ்வாறு தகுந்த விளக்கம் அளித்ததைக் கண்டு அப்பம் தயாரிப்போரின் தலைவன் அவரிடம், நானும் ஒரு கனவு கண்டேன். இதோ 3 அப்பக்கூடைகள் என் தலையில் இருந்தன. மேற்கூடையில் பார்வோனுக்காக சுட்ட பல வகை அப்பங்கள் இருந்தன. பறவைகள் என் தலைமேல் இருந்த கூடையிலிருந்து அவற்றை தின்றுவிட்டன என்றான். அதற்கு யோசேப்பு, கனவின் பொருள் இதுவே. 3 கூடைகளும் 3 நாட்களை குறிக்கும். இன்னும் 3 நாளில் பார்வோன் உனது தலையை வெட்டி உன்னை கழுமரத்தில் ஏற்றுவான். பறவைகள் உன் சதையை தின்னும் என்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ இது 3 நாள் இந்த மாதிரி நடக்கும். அது அவரு ஐயோ என் வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்றதுக்கு பதிலாக 3 நாளுன்றதே ஒரு வாய்ப்பு மாதிரி தான். அது உடனடியாக நடந்திருக்கலாம். மனம் மாறி இருந்தார் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அதை இரக்கம் காட்டுகின்றவர். ஒரு எடுத்துக்காட்டு, இந்த இரக்கத்தை பற்றியான ஒரு எடுத்துக்காட்டு என்ன, நம்ம யோனாவின் காலகட்டம், நினைவே பட்டணம் உனக்கு அழிவு வரப்போகுது அப்படின்னு நினைவே பட்டணத்துக்கு அவர் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார். எல்லாரும் அழிய போறீங்க அப்படின்னு. அவர் தீர்க்கதரிசி யார், யோனா என்ன சொல்றாரு, 3 நாள்ல இது அழிஞ்சிரும், 40 நாள்ல அழிஞ்சிருவான், எவ்வளவு நாள்னு இப்ப ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி அவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. அவர் யாருடைய அழிவும் அவர் விரும்புவது கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஆயிடும் 40 நாள்ல அழிவு வரப்போகுது அப்படின்னு. இவங்கள மாதிரி நினைவே பட்டணத்துல இருக்கிற மக்கள் மாதிரி நம்ம மனம் மாறி, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ஆளா இருந்தாலும் சரி, மனம் மாறதுக்கு அவங்க தயாரா இருந்தாங்க. அப்போ உறுதியாக கடவுள் மனசை மாத்துறதுக்கு அவர் தயார். ஏன்னா யாருடைய அழிவும் அவர் விரும்புவது கிடையாது. ஆனா இந்த நபர் யோசேப்போட இருந்த 2வது
3 நாள் கொடுத்தும் கடவுள் வந்து அவர் வந்து மனம் மாறதுக்கு தயாரா இல்லை. இதயம் கல்லாக இருந்ததுனால கடவுளுடைய இரக்கம் அவரால் பெற முடியல. சரிங்களா? அதை மனசுல வச்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால யாராவது கனவு பார்க்குறாங்கன்னா உடனே இதான் உன் நிலைமை, இதான் நீ செத்துருவா அப்படி இல்லை. இது ஒரு எச்சரிக்கை, நம்ம மனம் மாறுவதற்காக, வேற எதுக்கும் கிடையாது. சரிங்களா? ஸோ என் நம்ம பல விதத்தில் வந்து இது ஒரு கடவுளுடைய பேசுகின்ற ஒரு முறை. இந்த ஒரு முறையில் மட்டும்தான் பேசுவார்ல, பல முறைகளில் அவர் பேசுவார். சரிங்களா? உள் உணர்த்தல் வழியாக, கனவுள் வழியாக, காட்சிகள் வழியாக, மற்றவர்கள் வழியாக பலவிதமாக அவர் பேசுவார். ஸோ கடவுளை தெரியாதவர்களுக்கும் அவர் பேசுவார். இப்போ நினிவே பட்டணத்தில் இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து யூதர்கள் கிடையாது. யாருடைய அழிவும் அவர் விரும்புவது கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு இந்த கனவுகள் எனக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் பிரதர் அப்படின்னு நீ ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஒரு விதம் அப்படின்றது இந்த விபிலியத்தை முழுவதுமாக வாசிக்கணும். வாசிச்சு நம்ம ஒவ்வொரு விஷயங்களுடைய அர்த்தங்களும் நீங்க புரிஞ்சுக்க இந்த கனவுகளை இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ், கனவுகளை விளக்குற அந்த அவங்களுக்கு வந்து விளக்குறதுக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் எளிதாக மாறும். சரிங்களா? இன்னைக்கு தியானித்த விஷயங்களும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இப்போ லாஸ்டா தியானிச்சதுல எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஹிந்து சகோதரி. அவங்க வந்து கிறிஸ்துவரா மாறினாங்க. அவங்க கிட்ட கடவுள் சொன்ன விஷயம், நீ 7 வாட்டி பைபிள் வந்து தொடக்க மத்தேயுல இருந்து தொடக்க நூல், விடுதலை பயணூல், திருவெளிப்பாடு, அதுக்கப்புறம் தொடக்க நூல்ல இருந்து மலாக்கி வரைக்கும் நீங்க முழுவதும் வாசிக்கும் போது 7 வாட்டி வாசிச்சு முடிக்கும் போது உனக்கு இன்னும் தெளிவா வந்து இது வந்து இன்னும் ஆழமா கடவுளுடைய உறவுக்கு செல்ல முடியும். நம்ம பைபிள் வாசிக்க அதோடைய அர்த்தங்கள் நம்ம புரிஞ்சுக்க இப்போ ஒரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்கு. அந்த அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கும் போது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். கழுதை அப்படின்னு சொன்னா வழங்கா கழுத்தினோர் அப்படின்னு சொன்னா ஒரு பிடிவாத குணத்தை குறிக்கின்ற விஷயம். ஒரு விதத்துல வந்து அவர் பேசுவார். அப்போ பைபிள் வந்து கொஞ்சம் வாசிச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் எளிதாக இருக்கும் இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். சரிங்களா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இந்த சூசைட் பண்ணா அவங்க வந்து மோட்சத்துக்கு போக மாட்டாங்க அப்படிதானே சொல்லுவாங்க? அப்படிதானா பிரதர்? அந்த மாதிரி ஒரு என்ன சொன்னா, கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்த வரைக்கும், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்த வரைக்கும், சூசைட் பண்ணா அந்த கடவுளுடைய இரக்கம் நம்ம பெற்றிருப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா அந்த இறக்கும் தருவாய்க்கு முன்னாடி அவங்க வந்து கடவுளுடைய இரக்கத்தை அவங்க கேட்டிருக்கலாம். ஆண்டவரே மன்னியும் அப்படியே. சாத்தானுடைய சூழ்ச்சியில அவங்க அகப்பட்டு, ஏன்னா அந்த சூசைடுன்ற ஒரு எண்ணத்தை அவங்க விடும்போது அது சாத்தான் தர ஒரு தந்திரம் தான், ஒரு தந்திரம் தான். அந்த தந்திரத்துக்கு அகப்பட்டு அவங்க வந்து அந்த தவறான முடிவை எடுத்துட்டு கடைசி நொடியில் ஒரு கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்து இரக்கத்தை பெற்றிருந்தாங்கன்னா அவங்க விண்ணகத்துக்கும் போகலாம். அது ஜெபத்துலாம் வந்து கடவுளுடைய வெளிப்படுத்தி உங்களுக்கு தராரு அப்படின்னு வெளிப்படுத்துவார். ஆனா அதுக்காக அந்த வெளிப்படுத்தலுக்காக அதுக்கு பின்னாடி போறதுக்கு பதிலா அவங்களுக்கு ஒரு இரக்கத்திற்காக ஜெபிங்க. சரியா? ஓகே பிரதர். இல்ல மாஸ்ல வச்சுட்டு என்னோட கசின் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹிந்து தான், அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. வேண்டினதே கிடையாது. மாஸ்ல ஒரு நாள் ஒரு உருவம் தெரிஞ்சது. அப்புறம் அடுத்த நாள் ப்ரேயர் பண்ணும்போது கரெக்டா அவங்க தான் அப்படிங்கிறது தெரிஞ்சது மாதிரி. அப்போ அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அதனால கடவுள் சில வந்து ஜெபிக்க சொல்றாரு அப்படின்னா ஜெபிங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல இரக்கமாக இருக்கும், இரக்கத்தின் செயலாக இருக்கும். சரிங்களா? ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். மரத்தாலைகளை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. பயனுக்காக எவ்ரி அன்க்ளீன் ஸ்பிரிட் ஃபார் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். வார்த்தைப்படி வாழ்வதற்கும், வார்த்தைக்கு கீழ்ப்படித்து அதுக்கு சாட்சியாக வாழ்வதற்கும் உங்க எங்களோட கனவு வழியாக, காட்சிகள் வழியாக எங்களோட பேசும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமென். God bless you. Have a nice day. Thank you.